காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்கிறோம். 2 கொரிந்தியர் 5:7. கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் நேசிக்கின்ற அன்பு செய்கின்ற திருத்தாயாராகிய மருதமடு அன்னையினுடைய அன்பு பிரசன்னத்திலே அவளுடைய பிள்ளைகளாக மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கிறோம். வல்லமையுள்ள கடவுளுடைய அருட்கொடைகளை எங்களுக்கு பெற்றுத் தருகின்ற, எங்களுக்காக பரிந்துரைக்கிற அன்னைக்கு முன்பாக இருக்கிறோம். அவளை பார்க்கிற பொழுது எங்களுடைய மனங்களில் தோன்றுவது என்ன? யார் இந்த மரியா? நாசரேத்து எனும் பதியிலே, தாழ்மையான கூரையிலே ஒரு தோப்பு இருந்தது. நித்திய நியமனத்திலே இறைவனின் உள்ளத்திலே இல்லம் பெற்ற ஒரு இளமங்கைதான் அந்த தோப்பு. தொடக்க புத்தகம் 3:15 உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவோம், அவள் உன் தலையை நசுக்குவாள், நீயோ அவளுடைய குதிக்காலை தீண்ட முயலுவாய் என்று மீட்பின் வாக்குறுதியை இறைவன் அருளிய போது, இறைவனுடைய உள்ளத்திலே இல்லம் பெற்ற மங்கை பரிசுத்த கன்னிமரியாள் சிறு வயதில் இருந்து தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் இறைவனுக்கு தத்தம் செய்த கன்னிப்பெண். எஸ்ஸா புத்தகம் 11:1 எஸ்ஸேயின் தண்டிலிருந்து ஒரு கிளை எழும்பும், அதன் வேரில் இருந்து ஒரு தளிர் எழும்பும் என்று இறைவாக்கினர் ஏசாயாவால் புகழப்பட்ட பரிசுத்த பெண். எசேக்கியேல் புத்தகம் 44:2 இஸ்ராயேலின் தேவனாகிய ஆண்டவரை தவிர வேறு எந்த மனிதனாலும் உள்ளே நுழையப்பட முடியாதவாறு அடைபட்டே கிடக்கும் கீழை தேச தூயதலத்தின் புறவாசல் என்று இறைவாக்கினர் எசேக்கியேலால் புகழப்பட்ட பரிசுத்த பெண் பிதாவினுடைய குமாரத்தியாகவும் இயேசு ஆண்டவருடைய தாயாகவும் தூய ஆவியானவருடைய பத்தினியாகவும் திருத்துவத்தை தனக்குள்ளே சுமந்து இதோ கிறிஸ்தவ வாழ்வின் நம்பிக்கைக்கு இலக்கணமாக வாழுகின்ற பரிசுத்த பெண். சகோதர சகோதரிகளே, தேவதாயாரின் அற்புத வரலாற்றில் இருந்தும் அவளுடைய பாரம்பரியங்களில் இருந்தும் நாம் காண்கின்ற உன்னதமான விடயம், காலம் நிறைவுற்ற பொழுது கடவுள் விண்ணகத்திலே ஒரு கூட்டம் ஒன்றை நடத்தினாராம். அந்த கூட்டத்திலே பிதாக்கள், நீதி தலைவர்கள், இறைவாக்கினர்கள், அரசர்கள், தூதர்கள் என்று எல்லோரும் சூழ்ந்திருந்தார்கள். அந்த வேளையிலே கடவுள் சொன்னார், நீங்கள் எல்லோரும் இந்த மண்ணுக்கு சென்றீர்கள், ஆனால் உங்களால் மனிதர்களை மீட்க முடியவில்லை. இதோ மனிதர்களை மீட்க வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது, பாவம் பெருகிவிட்டது. பாவ கடலிலே தத்தளிக்கிற என்னுடைய பிள்ளைகளை பார்க்கிறேன், என்னால் பொறுக்க முடியவில்லை. ஆகவே நான் ஒரு திட்டம் வகுத்திருக்கிறேன், என்னுடைய மகனை இந்த மண்ணிற்கு அனுப்ப போகிறேன். விண்ணகம் அதிர்ந்து போனது. எல்லோரும் கேட்டார்கள், தந்தையே, உம்முடைய ஒரே வார்த்தையினால் இந்த மாபெரும் உலகத்தை உருவாக்கினீரே, அதே ஒரே ஒரு வார்த்தையால் இந்த உலகத்தை மீட்கலாமே, ஏன் இந்த பாவப்பட்ட உலகத்தில் பரிசுத்த தெய்வீக குமாரனை அனுப்ப வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு கடவுள் சொன்னார், இல்லை, என்னுடைய மகன் ஒரு குழந்தையாக இந்த மண்ணில் பிறக்க வேண்டும், மனிதர்களோடு மனிதராக வாழ வேண்டும், மீட்பை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களை மீட்டெடுக்க வேண்டும். இதுதான் என்னுடைய மாபெரும் திருவிழம் என்று சொன்னார். விண்ணுலகம் அதிர்ச்சியோடு இருந்தது. தந்தையே, உம்முடைய மகன் குழந்தையாக பிறக்க வேண்டும் என்றால் ஒரு பரிசுத்தமான பெண் வேண்டும். இந்த மாபெரும் உலகத்திலே அப்படிப்பட்ட பெண் யார் இருக்கிறார் என்று கேட்ட பொழுது கடவுள் கபிரியேல் தூதரை மரியாவிடம் அனுப்பினார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே படித்தோம். தேவதூதர்
இது கடவுளுடைய திருச்சித்தமா? இது கடவுளுடைய மாபெரும் செயலா? அப்படி என்றால் எதற்கும் நான் தயார் என்று எண்ணிய மரியா, இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின் படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி கடவுளுக்கு தன்னை முற்றிலும் பணிய வைத்து கடவுளுடைய திருவிழம் நிறைவேற தன்னை விட்டுக் கொடுத்தாள். கிறிஸ்து இயேசுவிலே பிரியமானவர்களே, ஏன் இந்த கூட்டம் அன்னை மரியாவுக்கு முன்பாக, ஏன் இந்த அன்னையை தேடி நாம் ஓடி வந்திருக்கிறோம்? எங்களுடைய கஷ்டங்களை, எங்களுடைய கவலைகளை, எங்களுடைய மனப்போராட்டங்களை, எங்களுக்குள்ள தேவைகளை இலகுவாக அறிந்து எங்களை வழிநடத்தக்கூடிய தாய் இந்த மரியா அல்லவா? அதனாலே தானே நாம் இந்த அன்னையை தேடி வந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த உலக வாழ்க்கையிலே மனிதத்தையும் புனிதத்தையும் வாழ்ந்த ஒரு சுமை தாங்கி பரிசுத்த கன்னிமரியாள் இலகுவில் எங்கள் ஒவ்வொருவரையும் அறிந்து புரிந்து எங்களுக்காக பரிந்துரைக்கக்கூடிய ஒரே தாய் இந்த பரிசுத்த கன்னிமரியாள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அவளுடைய வாழ்க்கையை நாங்கள் படிக்கிற பொழுது ஒரு பக்கம் மகிழ்ச்சியின் பக்கம், இன்னொரு பக்கம் வியாகுலங்கள். மகிழ்ச்சியில் திளைக்கவும் இல்லை, வியாகுலத்தில் சோர்ந்து போகவும் இல்லை. எப்பொழுதும் இறை திருவிழம் நிறைவேற்ற தன்னை விட்டு கொடுத்த கன்னிகை பரிசுத்த கன்னிமரியாள். கபிரியேல் தூதர் உன்னதரின் சுதன் எனப்படுவார் என்று வாழ்த்திய பொழுது அன்னை ஆனந்தமடைந்தாள். ஆனால் ஏசா புத்தகத்தை படிக்கின்ற பொழுது இந்த உன்னதரின் சுதனா துன்புறும் ஊழியன் என்று அவள் எண்ணிய பொழுது மனம் குமுறி அழுகிறாள். 3 வேந்தர்கள் இயேசு பாலகனை வணங்கியதைக் கண்டு அவள் ஆனந்தமடைந்தாள். ஆனால் ஏரோது அரசன் அவரை கொல்ல தேடுகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது அவளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசுவினுடைய பகிரங்க பணி வாழ்க்கையிலே ஜூதர்கள் இயேசுவையும் மரியாவையும் வாழ்த்திய பொழுது அவள் மகிழ்ச்சியின் பக்கத்தை அனுபவித்தாள். ஆனால் அதே ஜூதர்கள் இயேசுவை கொல்ல தேடுகிறார்கள் என்று கேள்விப்பட்ட போது இயேசுவுக்கு முன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக கல்வாரியை அடைய ஆரம்பிக்கிறாள். இயேசு ஆண்டவர் அனுபவித்த பாடுகளை தன்னுடைய உள்ளத்திலே சுமந்தவள் பரிசுத்த கன்னிமரியாள். அதனாலே அவளை வியாகுல தாய் என்று சொல்லுகிறோம். பேதுருவானவர் மறுதலிக்க, ஜூதாஸ் காட்டிக் கொடுக்க, சேர்ந்திருந்த சீடர்கள் எல்லாம் ஓடிவிட, தனியே சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரியை அடைந்த மகனோடு கூட பயணித்தவள் இந்த மரியா அல்லவா? இயேசுவினுடைய சிலுவை அடியிலே பொறுக்க முடியாமல் அவள் இயேசுவை பார்த்து சொல்லுவாள், மகனே 33 வருடங்கள் இந்த உலகத்திலே உனக்காக வாழ்ந்தேனே, இதோ பார், உன்னுடைய தாயாராகிய எனக்கு முன்பாக உன்னுடைய உயிர் பிரிவதை என்னால் எப்படி பொறுத்து கொள்ள முடியும் மகனே? இந்த சிலுவையில் இருந்து இறங்கி வா, உனக்காக இந்த பாடுகளை அனுபவித்து மரிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று வியாகுல பிரசங்கத்திலே நாங்கள் இருக்கிறேன். இன்றில் இருந்து மீட்கப்பட்ட உலகத்திலே வாழுகின்ற அத்தனை பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகள் என்று சிலுவை அடியிலே மரியாவை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாயாக தந்தார். அதனாலே அந்த தாயை தேடி நாங்கள் ஒவ்வொருவரும் ஓடி வந்திருக்கிறோம். அந்த தாயின் அன்பிலே திளைத்திருக்கிறோம். கடவுளுடைய வல்லமை எங்களிலே நிறைவேற வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த தாயை தேடி வந்திருக்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த தாயை அன்பு செய்வது போல உங்களை பெற்றெடுத்த பெற்றோரையும் அன்பு செய்யுங்கள். விடுதலை பயணம் 20 வாக்கியம் 12 சொல்லும், ஆண்டவராகிய கடவுள் வாக்களிக்கும் நாட்டில் நீ நீரூழி வாழ வேண்டுமெனில் உன் தாய் தந்தையரை மதித்து நட. பிள்ளைகளுக்கு அன்னை தருகின்ற உன்னதமான படிப்பினை உங்களுடைய பெற்றோர்களுக்கு பணிந்து நடவுங்கள். நீதிமொழி புத்தகம் 23 வாக்கியம் 22 சொல்லும், பெற்ற தந்தைக்கு செவி கொடு, உன்னுடைய தாய் முதுமையடையும் போது அவளை இழிவாக எண்ணாதே. சீராக் புத்தகம் 3 வாக்கியம் 4 சொல்லும், அந்நியரை மேன்மைப்படுத்துவோர் பெரும் செல்வம் சேர்த்து வைப்போருக்கு ஒப்பாவர். சீராக் புத்தகம் 3 வாக்கியம் 11 சொல்லும், தாய்க்கு இழிவு ஏற்பட்டால் அது பிள்ளைக்கு சிறுமை,
இதோ தாயை போற்றிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அதை எங்களுடைய சொந்த வாழ்விலும் வாழ வேண்டும் என்று அன்னை எங்களுக்கு கற்றுத்தருகிறார். அன்னையானவள் இயேசு ஆண்டவர் விண்ணேற்றம் அடைந்த பிற்பாடும், தான் விண்ணேறி சென்ற பிற்பாடும், மண்ணகத்தில் இருக்கிற பிள்ளைகளாகிய எங்களை தேடி பல இடங்களிலே காட்சி தந்திருக்கிறார். அந்த காட்சியின் விளைவாக 1670 கால பகுதியிலே சுபமாலை அன்னையாக விளங்கிய திருத்தாயார் மருதமடுவிலே மருதமடு அன்னை என்று தன்னை காட்சிப்படுத்தி எங்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். அந்த அன்னையோடு, அந்த அன்னைக்காக, அந்த அன்னையின் பரிந்துரைக்காக, அந்த அன்னையின் தாயன்புக்காக கூடியிருக்கின்ற நாம் அவளை மகிமைப்படுத்தி வணங்க கூடியிருக்கிறோம். இலங்கை தீவிலே எத்தனையோ போராட்டங்களும் வேத கலாபனைகளும் நிகழ்ந்த போது பலமாக பாதிக்கப்பட்டவர்கள் மன்னார் கிறிஸ்தவர்கள். ஆனால் இலங்கை கிறிஸ்தவ விசுவாசத்தின் வித்து என்று பேசப்படுபவர்கள் மன்னார் வேத சாட்சிகள். மன்னாரிலே 700 பேர் வேதத்திற்காக மரித்தார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்ட போது நீர்கொழும்பில் இருந்து கொச்சிக்கடை வரை 70,000 பேர் திருமுழுக்கு பெற்று கத்தோலிக்க விசுவாசத்தை வாழத் தொடங்கினார்கள். இதுதான் இலங்கை திருச்சபைக்கு பெற்ற வெற்றி. அதற்கு காரணம் இந்த திருத்தாயாரின் பரிந்துரை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அந்த தாயை போற்றுவோம், அந்த தாயின் பரிந்துரை வேண்டுவோம். வல்லமையுள்ள கடவுள் இந்த தாயன்பின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரையும் வாழ வைக்க வேண்டும் என்று இந்த பலியிலே மன்றாடி செபிப்போம். ஆமென்.